தாய் வீடு ஏப்ரல் 2026. 70களில் 7 பழக்கங்கள். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் கீதா சத்யகுமார். 80களில் தாயகத்தில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு முகம் கொடுக்க முடியாது தமது 30வது வயதுகளில் இலங்கையிலிருந்து வெளியேறி உலகின் பல நாடுகளிலும் குடியேறி வாழும் தமிழர்கள் தற்போது தமது 70வது வயதை அடைந்துள்ளார்கள். வாழ்க்கையில் அனைத்துமே மாற்றமடையும் என்பதுதான் உண்மை. வயது மாற்றத்தோடு ஆரோக்கியமும் மாற்றமடைவது இயல்பானதே. இந்த மாற்றங்களை தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் அதற்கு முகம் கொடுக்க அனுசரணையான பழக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனது நோக்கமாகும். பழக்கங்களை பகிரும் முன் முதுமையில் வரும் மாற்றங்களை கவனிப்போம். முதுமை அடையும் வேளை உடலின் செல்கள் பழுதடைந்தால் அது மீண்டும் சுகமடைவது கடினமானது. அப்படி சுகமடைவதாயினும் கூடிய காலம் எடுக்கும். உதாரணத்திற்கு, இளமையில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது மாறுவதற்கு எடுக்கும் காலத்திலும் முதுமையில் கூடிய காலம் எடுக்கும். மேலும் சில சந்தர்ப்பங்களில் அந்த காயம் நிரந்தரமாக நிலைத்து விடுவதும் உண்டு. வயது அதிகரிக்க அதிகரிக்க தசை இழப்பு, அதாவது பலம் குறைவதுடன் அளவும் குறையத் தொடங்கும். இதனை சார்கோபீனியா என்பார்கள். இதன் முக்கிய விளைவு முதுமையில் விரைவாக களைப்படைவார்கள். முதுமையில் தோன்றும் இன்னொரு விளைவு எலும்புகளில் தேய்மானம் தோன்றத் தொடங்கும். அதாவது எலும்புகளின் அடர்த்தி குறைந்து அது பலவீனம் அடையும். இதனால் எலும்பு முறிவுகள் தோன்றுவது இயல்பு. பிறிதொரு குறைபாடு முதுமையில் ஏற்படும் மூட்டுவலி, குறிப்பாக முழங்கால் மூட்டுவலி என்பதை பரவலாக கேட்டிருப்பீர்கள். இதற்கு காரணம் எலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜவ்வு தேய்வது. இந்த ஜவ்வினை ஆங்கிலத்தில் கார்டிலேஜ் என குறிப்பிடுவர். இதனை விட உணவு செரிமானம் அடையாமல் அவதிப்படுவது முதுமையில் ஏற்படும் இன்னொரு பிரச்சனையாகும். இது உணவை செரிமானம் அடைய செய்யும் அமிலம் குறையத் தொடங்குவதால் முதுமையில் ஏற்படுகின்ற பிரச்சனையாகிறது. முதுமையின் இன்னுமொரு விளைவு, இரத்த குழாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இறுகத் தொடங்கும். இதன் விளைவு இரத்த அழுத்தம் அதிகரிக்க தொடங்கும். மேலும் இரத்த ஓட்டம் குறைவதனால் ஞாபக சக்தி குறைவும் ஏற்படுகின்றது. மேலே குறிப்பிட்ட மாற்றங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எமது பழக்கங்களை மாற்றுவதால் அவற்றை பிற்போடுவதுடன் அத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்த்து கொள்ள முடியும். நான் இப்பிரச்சனையை இழிவு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்களை அறிந்து வைத்திருப்பதன் அடிப்படையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். பழக்கம் 1. நீங்கள் பாடல் வகுப்பில் படிக்கையில் ஒரு ஆங்கில பாடல் படித்திருப்பீர்கள். அது early to bed, early to rise makes to all healthy, wealthy and wise. அதாவது, நேரத்தோடு துயின்று நேரத்தோடு விழித்தால் எங்கள் அனைவரையும் ஆரோக்கியத்துடனும் செல்வத்துடனும் இருப்பதற்கு வழிகொடுக்கும். எம்மில் பலர் வெகுநேரம் விழித்திருந்து விட்டு பின் துயிலச் செல்லும் பழக்கம் உடையவராய் உள்ளோம். உண்மையில் தூக்கம் என்பது வெறும் ஓய்வு மட்டுமல்ல என்பதை மனதில் நினைவு கொள்ளுங்கள். ஒருவர் தூங்கும் போது மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் சுரக்கும். அது சுரந்தால்தான் உடம்பு ஆறுதலாக துயிலும். அது சுரப்பதற்கு படுக்கை அறை இருட்டாக இருப்பது அவசியம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் வேளையில் இரத்தோட்டம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் வேளையில்தான் உணவு ஜீரணிப்பதுடன் உடலுக்குள் உள்ள அசுத்தங்கள் வெளியேற்றப்படும். இந்த நச்சுக்கள் வெளியேறாத வேளையில் மூளையில் மறதி நோய் தோன்றத் தொடங்கும். இக்குறைபாடுகளை தவிர்ப்பதற்கு என்ன பழக்கங்கள் அவசியம் என்று பார்ப்போம். முதலாவதாக, இரவு 9 அல்லது 9:30 முன் துயிலச் செல்ல முடிவெடுங்கள். அதற்கு 2 மணித்தியாலத்திற்கு முன் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விடுங்கள்.
படுக்கச் செல்வதற்கு 1 மணித்தியாலத்திற்கு முன் தொலைக்காட்சி பார்ப்பது, கை தொலைபேசி பாவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவற்றிலிருந்து வரும் நீல நிற கதிர்கள் தூக்க ஹார்மோன்கள் சுரப்பதை குறைத்துவிடும். உங்கள் படுக்கை அறை இருட்டாயிருப்பது மிக அவசியம். சமையல் அறையில் சமைப்பது போல், குளியல் அறையில் குளிப்பது போல் படுக்கை அறையை படுப்பதற்கு பாவியுங்கள். படம் பார்க்க பாவிக்காதீர்கள். வேண்டுமானால் நித்திரை வரும் வரை ஒரு புத்தகத்தை வாசியுங்கள். பழக்கம் 2. காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் நீர் அருந்துங்கள். அதுவும் இளம் சூடாயிருப்பின் நலமாகும். காரணம், உடலில் உள்ள நீர் உணவு செமிப்பதற்கு பயன்படுவதனால் நீர் பற்றாக்குறை இருக்கும். நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விடயம், உடம்பின் எடையில் 50% மேலாக திரவம் இருக்குமாயின் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற முடியா நிலை ஏற்படுவதுடன் இரத்தத்தின் அடர்த்தியும் கூடிவிடுகின்றது. இதனால் இதயம் அதிகம் சிரமப்பட்டு செயற்பட வேண்டியிருக்கும். இரத்தம் கட்டியாவதால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கும். செரிமானம் பாதிக்கப்பட்டு மலச்சிக்கல் பெரும் பிரச்சனையாய் உருவெடுத்து விடும். உடம்பில் மெட்டபாலிசம் எனும் வளர்சிதை மாற்றம் குறைவதனால் களைப்பாயிருக்கும். இவை அனைத்தையும் தவிர்க்க இரவில் படுக்க போகும் போது ஒரு செம்பில் தண்ணீரை ஊற்றி படுக்கைக்கு அருகில் வைத்து தூங்குங்கள். காலை எழுந்தவுடன் அதை அருந்தி நாளை தொடங்குங்கள். நீர் சற்று வெதுவெதுப்பாயிருந்தால் அது மேலும் நல்லது. பழக்கம் 3. இந்த அவசரமான உலகில் நேர பற்றாக்குறையால் சாப்பாட்டை மெல்லாமல் விழுங்கிவிட்டு ஓடுகிறோம். உணவின் செரிமானம் வாயில் மெல்லும் போதுதான் ஆரம்பமாகின்றது. சரியாக மெல்லாமல் விழுங்கும் உணவு பெரிய பெரிய துண்டுகளாக வயிற்றினுள் செல்கின்றது. இத்துண்டுகளை குடலில் சுரக்கும் செரிமான திரவத்தால் செமிக்க வைக்க முடியாது போய்விடும். உண்ணும் உணவு எவ்வளவு சத்துடையதாக இருப்பினும் அது சீரணித்து உடம்புடன் சேராவிடின் என்ன பலன்? மெல்லாது உண்ட உணவு உடம்போடு ஒட்டாது போவதுடன் வாயு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். வேகமாக மெல்லாமல் சாப்பிடுகையில் வயிறு நிறைந்த திருப்தி வராமல் தேவைக்கு அதிகம் சாப்பிடவும் செய்வீர்கள். அதேவேளை உடம்பு மெலிந்தும் போகும். உடம்பின் ஆரோக்கியத்துக்காக செய்யும் முக்கியமான செயற்பாடு சாப்பிடுவதாகும். சாப்பிடும் வேளையில் தொலைக்காட்சி பார்ப்பது, கைத்தொலைபேசி பார்ப்பது ஆகியவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் பற்களில் ஏதும் குறைபாடு இருப்பின் பல் வைத்தியரை நாடி சீர் செய்து கொள்ளுங்கள். உணவை நன்றாக அரைத்து சாப்பிடுவதற்கு ஆரோக்கியமான பற்கள் அவசியம். பழக்கம் 4. தினமும் நடப்பது போன்ற உடற்பயிற்சி உலகில் வேறு எதுவும் கிடையாது. உலகில் எந்த மிருகமும் யாரும் கொண்டு வந்து தர இருந்து சாப்பிட்டதை அறிய மாட்டோம். நான் படி எனும் ஒரு நாயை வளர்த்தேன். 14 வருடம் வரை வாழ்ந்த அந்த நாய் ஒரே இடத்தில் அசையாது இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அது எப்போதும் நடந்தபடியும் ஓடியபடியும் இருக்கும். அதனால் அது இறக்கும் வரை மிகுந்த ஆரோக்கியத்துடனேயே இருந்தது. மூட்டு வலி, இடுப்பு வலி என்று சொல்லி நடப்பதை நிறுத்தாதீர்கள். நடப்பதினால் இரத்தோட்டம் சீராகும். கால், இடுப்பு என முழு உடம்பின் மூட்டுகளும் சீராக செயற்படும். நடப்பதன் விளைவாக இரத்த அழுத்தம், சீனிச்சத்து எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். பகலில் சூரிய வெளிச்சத்தில் நடந்தால் இரவில் தூக்கம் சிறப்பாக வருவதுடன் உணவு செரிமானமும் சிறப்பாக நடக்கும். மூளைக்கு தேவையான இரத்தோட்டம் செல்வதனால் அதுவும் சிறப்பாக செயற்படும். எனவே தினமும் காலையில் சூரிய வெளிச்சத்தில் அரை அல்லது 3/4 மணித்தியாலம் நடவுங்கள். இப்பழக்கத்தை ஆரம்பிக்கையில் முதல் நாளே 3/4 மணித்தியாலம் நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து படிப்படியாக கூட்டுங்கள்.
மூட்டு வலி இருப்பின் ஒரு கைத்தடியை பிடித்து கொண்டு நடவுங்கள். உங்களுக்கு வெளியே செல்ல முடியாவிடின் வீட்டிற்கு உள்ளேயே நடவுங்கள். பழக்கம் 5. எண்ணெய் அல்லது சீனி மிகுதியாக உள்ள உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வயது அதிகரிக்கும் வேளையில் செரிமானம் குறையத் தொடங்கும். எனவே பொரித்த அல்லது எண்ணெய் மிகுதியாக உள்ள உணவுகளை தவிர்த்து கொள்வது நலம். பல வியாபார அமைப்புகளில் ஒரே எண்ணெய் பலமுறை மீளப் பாவிப்பதனால் அதில் கொலஸ்ட்ரால் மிகையாக இருக்கும். இதனால் உங்கள் கல்லீரல் பெரிதும் பாதிப்படையும். அத்தகைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இயன்ற அளவிற்கு கடை உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சர்க்கரை உங்கள் எலும்புகளை பலவீனப்படுத்துவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை குறையச் செய்யும். முற்றாக விலக்காவிடினும் இயன்ற அளவு இவற்றை தவிர்ப்பது நல்லது. பழக்கம் 6. நாள் முழுவதும் ஓரிடத்தில் அமர்ந்து இருக்காதீர்கள். வேலை செய்யும் காலத்திலும் ஓய்வு காலத்திலும் ஒரே இடத்தில் இருப்பது மிக கொடுமையானதும் ஆபத்தானதுமாகும். பாவிக்காதவைகள் பறிக்கப்படும் என்பது ஓர் அடிப்படை நியதி. பலர் முதுமை வரும்போது ஓடி ஓடி உழைத்து விட்டோம், இது ஓய்வெடுக்கும் காலம் என்று தொலைக்காட்சியுடன் இருப்பதால் மூட்டுவலி, கால்வலி, கழுத்து வலி போன்றவை ஏற்பட்டு பாரிய பிரச்சனைகளை முதுமையில் ஏற்படுத்துகின்றது. எனவே ஏதாவது ஓரிடத்தில் தொடர்ச்சியாக இருந்து வேலை செய்யும் போது அரை மணித்தியாலத்திற்கு ஒரு முறை எழுந்து நடமாடிவிட்டு மீண்டும் வேலையை தொடருங்கள். வளம் பெறும். பழக்கம் 7. காப்பி, தேநீர், மது இவற்றின் பாவனையை குறைத்து கொள்ளுங்கள். தேநீர், கோப்பி இரண்டிலும் உள்ள கஃபீன் எனும் இரசாயனம் உங்கள் எலும்புகளை வலு இழக்க வைக்கும் தன்மையுடையது. இவற்றை குறைத்தல் அவசியம். அத்துடன் மதுபானத்தை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். மது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு உண்டு பண்ணும். திருவள்ளுவர் சொன்னது போல, ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதல் என்மற்று சான்றோர் முகத்து களி. அதன் பொருள், தாய் முகம் சொலிக்கும் மதுவை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு நாளைக்கு ஒரு தேநீர் அல்லது கோப்பி அருந்துங்கள். மற்ற வேளைகளில் நீர்மோர் அல்லது பழரசம் போன்றவற்றை அருந்துங்கள். நண்பர்களுடன் நெருங்கி பழகுங்கள். நண்பர்களுடன் கவலையை பகிர்வதனால் அது பாதி ஆகின்றது. அதேவேளை மகிழ்ச்சியை பகிரும் வேளையில் அது இருமடங்காகின்றது. கவலையை பகிர்ந்து மகிழ்ச்சியை பெருக்கி நீடிய வாழ்வு வாழ்வதற்கு வாழ்த்து கூறி முடிக்கின்றேன். நன்றி.